அன்புள்ள நண்பர்களே, நீங்கள் நீண்ட நேரம் உரைத்து முடித்த ஒரு திட்டத்திற்கு இறுதி புள்ளியை வைக்கும் அந்த உணர்வை அறிவீர்களா? செயல்முறை எவ்வளவு கடினமாகவும் தீவிரமாகவும் இருந்ததோ அவ்வளவு அதிகமாக முடிவின் தருணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் விவரிக்க முடியாததாக இருக்கும். இஸ்ரவேல் மக்களும் இதே போன்ற ஒன்றை அனுபவித்தார்கள். கடவுள் அவர்களைச் சுற்றியுள்ள எல்லா எதிரிகளையும் துரத்தி தாம் வாக்களித்த நிலத்தை அவர்களுக்கு அளித்த பிறகு இவ்வாறு கூறினார். கர்த்தர் அவர்களைச் சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். தங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் டோட். யோசுவா பிற்பகல் 9:44. இங்கு இளைப்பாறுதல் எபிரேயம் நோர் என்பது வெறும் ஓய்வு மட்டுமல்ல, அது கனமான சுமையை இறக்கி வைப்பதையும் புயல் கடந்த பிறகு தங்கும் ஆழ்ந்த அமைதியையும் குறிக்கிறது. 7 வருடங்களுக்கும் மேலான கொடிய போர்களுக்கும் நிலத்தை பங்கிடும் கடினமான பணிக்கும் பிறகு இஸ்ரவேல் சமூகம் இறுதியாக நிலைத்தன்மையான கட்டத்திற்கு வந்தது. அடுத்த வசனம் இன்னும் சக்தி வாய்ந்தது. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்திற்குச் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளிலும் ஒன்றும் தவறவில்லை, எல்லாம் நிறைவேறின. டோட். யோசுவா பிற்பகல் 9:45. கடவுளின் ஒரு வார்த்தையும் தரையில் விழவில்லை, அனைத்தும் சரியான துல்லியத்துடன் நிறைவேறின. இந்த வார்த்தை இன்றும் நமக்கு பெரிய உறுதியை தருகிறது. கடவுளின் திட்டங்கள் ஒருபோதும் திவாலாகாது. நாம் எப்போதும் எதையாவது துரத்திக் கொண்டே வாழ்கிறோம், சாதனைகளுக்காக ஓடுகிறோம், சிறந்ததற்காக உழைக்கிறோம். ஆனால் இதயத்தின் ஒரு மூலையில் பெரும்பாலும் கவலை நீங்காது. உண்மையான இளைப்பாறுதலே எல்லா மோதல்களும் தீர்க்கப்பட்டு ஆன்மா ஆழ்ந்த அமைதியை பெறும் அந்த தருணத்தை அனைவரும் எங்குகிறார்கள். இந்த உண்மையான இளைப்பாறுதலை நாம் இயேசு கிறிஸ்துவில் அனுபவிக்கலாம். சிலுவையில் இறப்பதற்கு சற்று முன் இயேசு கடைசியாக என்ன சொன்னார்? முடிந்தது. டோட். இந்த வார்த்தைகள் யோசுவா 21 எல்லாம் நிறைவேறின உடன் ஆழமாக இணைந்துள்ளன. இயேசு நமக்காக தமது கடைசி இரத்த துளி வரை சிந்தினார். நமது பாவ பிரச்சனை, மரண பயம், வாழ்க்கையின் வெறுமையை தீர்க்க தம்முடைய அனைத்தையும் கொடுத்தார். கடவுள் தாம் வாக்களித்தபடி தமது ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவரது உயிர்த்தெழுதலால் இயேசு நமக்கு நித்திய இளைப்பாறுதலுக்கான வழியை அகலமாகத் திறந்தார். அன்புள்ள நண்பர்களே, உண்மையான நுவே, அதாவது இதயத்தின் ஆழமான அமைதியும் இளைப்பாறுதலும் நமது சொந்த உழைப்பால் நாம் பெறும் பொருள் அல்ல. அமைதியின் இளவரசரான இயேசுவை நமது வாழ்க்கையின் மையத்தில் வரவேற்கும் போது அது தொடங்குகிறது. இயேசு நம்மை அழைக்கிறார். உழைப்பும் பாரமும் உள்ள அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். டோட். கடவுளின் வாக்குறுதிகள் எப்போதும் நிறைவேறும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கவலை விலகும் மற்றும் கடவுளின் ராசியத்தின் உண்மையான அமைதி உங்கள் மீது இறங்கும். இயேசுவுடன் சேர்ந்து இந்த நித்திய இளைப்பாறுதலின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாயகர்களாக நீங்கள் ஆகஸ்ட் வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கை அவரது அமைதியால் நிறைந்திருக்கட்டும்.